press meeting வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கம். So இப்போ we have a set of videos, நிறைய teasers, ஒரு troll song அப்படின்ற interesting விஷயங்கள்லாம் இந்த படத்துக்காக பண்ணியிருக்காங்க. So we'll have that நமக்காக இப்போ screen பண்ண போறாங்க. We'll have all the video screen. UA திரைப்படத்துடைய teaser and promo songs will be screened now. Thank you. I think I have no words. 2040ல எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று யோசிச்சிருக்காங்க. உபி சாரோட கான்செப்ட்ஸே ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் ஆஃப் ஹிஸ் இஸ் வே அஹெட். அவர் வந்து நம்மலாம் யோசிக்கிறத தாண்டி அவர் வேற ஏதோ ஒன்று யோசிப்பார் எப்பவுமே. எவ்ரி ஃபில்ம் எக்ஸைட்ஸ் இஸ் வித் சம்திங் நியூ. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த படத்துலையும் இருக்குது. யூஐ அப்படின்றப்போ இதில் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் ஐ வுட் சே. இதில் என்ன இருக்க போகுது, இதை தாண்டி புது எலிமெண்ட்ஸ் என்ன எக்ஸைட் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு we're also excited. I am personally very fascinated now. So I think நான் இதை பற்றி சொல்கிறேன் தாண்டி the team, the cast and crew அவங்க இதை பற்றி ஷேர் பண்ணாங்கன்னா we'll hear more from them. So அதனால we'll have the team. UI திரைப்படத்துடைய co-producer திரு நவீன் அவர்களை என்னோட மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கதாநாயகி ரேஷ்மா அவர்களை என்னோட மேடைக்கு அழைக்கிறோம். சார் எடுக்கணுங்க சார். ப்ரொடியூசர் சமீர் பாரத்ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என்னுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் சண்முக பாண்டியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். யூஐ திரைப்படத்தின் இயக்குனர் நடிகர் உபேந்திர ராவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Yes. So to begin with, we'll have the co-producer. Okay, முதல்ல துவக்கத்துக்கு வந்து we have the co-producer. Actually நவீன் சார் பற்றி நிறைய விஷயங்கள் நான் பர்சனலாக கேள்விப்பட்டேன். இங்கே நாங்கள் டிஸ்கஷனில் இருந்தப்போ திரு மனோகரன் சாருடைய சன் லஹரி ஃபில்ம்ஸ் லஹரி அப்படின்ற பேனர் வந்து ஐ திங்க் ஒரு மியூசிக் பேனராக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு பெயர். 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அவங்க வந்து ப்ரொடக்ஷன்லேயுமே they've been concentrating much. ஸோ அவங்களுடைய பேர் வந்து எப்படி வந்து மியூசிக் லேபிளில் ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன்லேயும் ரொம்ப கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. தே வெரி பிக்கி அண்ட் வெரி சூஸி வித் நைஸ் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ நவீன் பற்றி பேசினப்போ வி ஹர்ட் தட் இஸ் அ வெரி அப்ரோச்சபிள் பர்சன், நிறைய ஐடியாஸோடு இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ ஐ திங்க் ஹீல் ஹேவ் மோர் டு ஷேர் அபவுட் யூஐ. ப்ளீஸ் சார் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க. Thank all the media who's come here, all the journalists, print, social media and all the digital media as well. I think UI என்றது ஒரு பெரிய விஷன், உப்பி சாரோடைய பெரிய விஷன். இந்த விஷனுக்கு மெயினாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸால் என்னென்ன தேவையோ சாருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த விஷன் வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் விஷன். It has multiple layers to the whole imaginative world that Upi sir has envisioned, and it required a lot of technical advancements in filmmaking, and adha நம்ம எல்லாம் கொடுத்திருக்கோம் சாருக்கு. And we have got a very great team which sir has built around all the great ADs, all very good technicians in terms of music director நம்ம அஜ்னீஷ் லோக்நாத் சார் இருக்காரு. அண்ட் சார் உடைய ஐடியாஸ்லேயே வெரி டிஸ்ரப்டிவாக இருக்கும். இட் இஸ் நாட் அ வெரி ஸ்ட்ரீம்லைன்ட் வே ஆஃப் டெல்லிங் அ பர்டிகுலர் ஸ்டோரி. இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ வெரி லைக் யூ கான்ட் டைசெக்ட் திஸ் மூவி. இது ஒரு ஜானர் அன்ட்டு சொல்லவே முடியாது. சாருடைய எல்லா மூவிஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஃபில்ம் சார் பண்ணும்போது அது இட் இஸ் அ மைல் ஸ்டோன் ஃபில்மாக நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்கு. அண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சாருடைய பெரிய ஃபேன் நான். அப்புறமா தான் விஎஃப்எக்ஸு, அப்புறமா தான் கோ ப்ரொடியூசரு, மற்றது எல்லாமே. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய விஷனோட தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக we have a producer with us, சமீர் பாரத் ராம் அவர்கள். ஆக்சுவலி இவங்க வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் அ வெரி நோன் பர்சன் ஆல்சோ. அவங்களுடைய வர இருக்கிற படங்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா செந்தில் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க நம்மளுடைய சன்னா அவர்கள் மியூசிக் டைரக்ஷனில். அதே மாதிரி புலவர் அப்படின்ற படமும் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இது வெளியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்ததற்காக. ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட லான்ச்சஸ்லேயே நிறைய பேச மாட்டேன். பட் ஐம் ஹியர் பிகாஸ் நவீன் and his brother Chandru is a brother to me. So I'm here and I've been a big fan, sir, ever since you made Om and Apro. I think he is one of these very few filmmakers who probably has a very unique film language that that is very rare. Very distinct from other filmmakers. So a big fan for that, and I'm happy that you're continuing to hold on to what you believe in and directing again, and I wish you all the very best. I coded as Upendra's Intelligence. So excellent trailer, looks cinematic and breathtaking, and it will be a great theatrical experience. So I hope across India people enjoy it, and congratulations to you and the entire team. Congratulations. Thank you so much, sir. அடுத்தபடியாக we have மதன் கார்கே அவர்கள். அவருடைய வரிகள் பற்றி பேசுறதுக்கு வந்து பேசிட்டே இருக்கலாம். In fact, அப்படிப்பட்ட விஷயங்கள் is done. But it is so kind of him to accept the invitation and come today as this guest for us. Thank you so much, sir. ஒரு சில வார்த்தைகள் நீங்க UI பற்றி பேசணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். Please over to you. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். உபேந்திரா அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப சில டைரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகளோட இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதோ இல்லை நம்மளோட தமிழில் இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில் கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது, இசை மாதிரி தான் கதையும். வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம்க்கு வந்து மொழி இல்லை. உபேந்திரா அவர்களோட பழைய படங்கள், அவரோட சூப்பர் ஆகட்டும், ஏ ஆகட்டும், இல்லை உபேந்திரா மூவி ஆகட்டும், ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஃபிலாசபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ், ஈகோ அதை மட்டும் எடுத்துகிட்டு டீப்பாக அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வராரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை. அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நிறைய படங்கள் வரணும், தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது. இன்றைக்கி வந்து திரையரங்குக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. அது மாதிரி வர படைப்பாளிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். Thank you so much for your kind words, sir. அடுத்தபடியாக we have ஷண்முகபாண்டியன் அவர்கள். So recent daysல he's been the talk of the town. அவருடைய படைத்தலைவன் ஒரு பேசும் பொருளாவே இருந்துகிட்டே இருக்கு. We are all excited for his film too. So இன்னைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். We love to hear it from you for UI. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். வெரி பிக் ஃபேன் சார். அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ. ஸோ நீங்கள் படம் பண்ணுறது வந்து இட்ஸ் இந்த ட்ரெய்லர் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா, இல்லை அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சிருக்கேன். பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் தேர். விஷுவலாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் and it looks very different and promising, sir. And அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணும்னா என்னோட ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி. ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸுக்கும் சாருக்கும் எல்லாருக்கும் வெரி பிக் கங்க்ராட்ஸ். அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ வெரி பிக். அண்ட் இது வந்து கன்னடா படம்னு பார்க்காம ஒரு பேன் இண்டியன் மூவியாக பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.
அடுத்தபடியாக we have ரேஷ்மா கதைய நாயகி. ஆக்சுவலி இவங்களை பற்றி எங்கேயுமே பெருசாக ரிவீலே பண்ணல. அவங்களே சொன்னாங்க நாங்கள் எங்கேயுமே வந்து வாட் இஸ் த கேரக்டர் அபவுட் அண்ட் வாட் இஸ் இட் அப்படின்றத we haven't revealed அப்படின்றது. ஸோ இங்கேயாச்சும் ரிவீல் பண்ணுவீங்களா அப்படின்றது தெரியல. we'll just hear it from you. Please come. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலோ மூவி ப்ரமோஷனுக்கு யூஐ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நல்லா தமிழ் பேச வரல, பட் ஏன்னா தப்பாக பேச மன்னிச்சிடுங்கோ. இப்போது நான் கேரக்டர் பற்றி நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. பட் I'm sure in just like 3 days you all will enter the UI world and you will expect the unexpected, because as you all know, Uppi sir not only has pan-India fans but pan-world fans, and he stands out from everyone, creates magic in his work, and everybody is excited. And I believe that here also they'll give massive response. And hope you all enjoy the movie as much as we enjoyed making it. Thank you so much. Nandri. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக நம்மளுடைய உப்பி சார், உபேந்தர் ராவ். ஆக்சுவலி இப்போ ரேஷ்மா மேம் சொன்ன மாதிரி ஐ திங்க் we've always supported உப்பி சார்ஸ் ஃபில்ம். இங்கே அவர் பண்ண எந்த படமாக இருந்தாலும் அவருடைய கான்செப்டுவலைசேஷனுக்காகவே ஐ திங்க் we are very fascinated by his works. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் an actor, நாட் ஜஸ்ட் an director. நிறைய பரிமாணங்கள் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர், லிரிசிஸ்ட் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யூஐ அப்படின்ற படம் வரப்போ த சேம் திங், கான்செப்ட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங். அண்ட் 2040 எப்படி இருக்க போகுது அப்படின்றது அவருடைய ஒரு இமேஜினேஷனில் இஸ் கிவன் இட் அவுட் டு அஸ். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னு சொன்னோன்னா ஓம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேச வேண்டிய ஒரு படமாக இருக்கும். பிகாஸ் தமிழ் சினிமாவில் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் ஓமுடைய ஜான்ராலேயே we had a lot of stories. ஸோ அந்த மாதிரி நிறைய பெஞ்ச் மார்க் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ சார். எப்பவுமே உங்களுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ஓவர் டு யூ ஃபார் a few words. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லா கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு, இது என்ன எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட், எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதில் வர்ற டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது. பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா, த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது. இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸு, ரஷ்யன்ஸு, ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நீங்க பார்த்த ஒரு ஸ்டோரி, நீங்க அதெல்லாம் நான் டீகோட் பண்றதுக்கு எதுக்கு படம் போகணும் அப்படி இப்படி நினைச்சா அது வேண்டாம். நீங்க ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க திங்க் பண்ணா, ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அதுல ஒரு மீனிங் இருக்கு. அது நீங்க டீகோட் பண்ணல இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்கா சொன்ன ஒரு ட்ரை பண்ண, மெட்டபரிக்கா சொல்றதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்றேன். எல்லாருமே என்னன்னா, இப்போ நாங்கள் படம் பண்ணும் போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்றது ஒரு இது ஸ்டைலு. இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன். இது நீங்க சொல்லணும், நான் கேட்கணும். அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ. என்னன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு, தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அது கரெக்டாக இங்கே அந்த 20-25 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகலை. என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல. ஓகே, இப்போ நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இந்த படம் இப்போ டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ
ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி ஏன்னா ஹீரோயின் ரீஷ்மா, நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ், அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராண்டர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு, இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்குது. அப்புறமா தேங்க்யூ சார், நீங்கள் வந்து இது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு யுவர் பிளெஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறேன். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யா. Thank you. Shanmugha Pandian sir wants to felicitate you with a bouquet, so we'll have that. Yes. Sir.